First studying it, understanding it, revising it, writing tests, and also இந்த இடத்துல உங்களுக்கு தேவையான அந்த ஒவ்வொரு மார்க்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல வந்து அச்சீவர்ஸ் கண்டிப்பா 20 out of 20 எடுப்பாங்க. 30 out of 30 can be easily scored in this area. Indian economy, Tamil Nadu administration ஓட full recorded videos taught by myself. ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாகவே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ரிவைஸ் பண்ணியிருக்கோமா, நம்மள ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். ஸ்டடி ரிவைஸ் ரெடி, ஸ்டடியை டிக் பண்ணிட்டு போய்ங்க. ஸோ இன்னும் நம்ம ரிவைஸே பண்ணல, ஓகே அந்த டாபிக் இன்னைக்கு ரிவைஸ் பண்ணுவோம், ஓகே ஃபைன். ஸோ வெல்கம் பேக் டு உஸ்தாதியன் அகாடமி. ஸோ நம்ம ஜென்ரல் இங்கிலீஷ் ரிலேட்டடாக வந்து இன்னைக்கு வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்படி 95+ எடுக்கிறது, இஸ் இட் ஸ்டில் பாசிபிள் அப்படின்றத, எஸ் இட் இஸ் பாசிபிள். அண்ட் அதுக்கான பிளானை எப்படி நீங்கள் வந்துட்டு ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணணும், அண்ட் ஹவு ஐ எம் கோயிங் டு சப்போர்ட் யூ, நம்மளோட கோர்சஸ் எப்படி உங்களை சப்போர்ட் பண்ண போது, நம்ம புக்கு வந்து எதுக்காக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும், ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸ் போக கண்டிப்பாக உங்கள் கையில் வந்து என்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த சிலபஸ் உங்கள் கையில் இருக்கணும். ஸோ அப்போ தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, சார் என்ன சார் தமிழ் சிலபஸை காட்டுறீங்கன்னு சொல்லிடாதீங்க, கீழே இருந்து ஆரம்பிக்குது. ஸோ அதனால் அப்படி நம்ம வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துருக்கோம், ஓகேங்களா. ஸோ அதை வந்து நீங்கள் எதுவும் வந்து நினச்சிக்க வேணாம், ஓகே. ஸோ லெட் ஸ்டார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் நான் உங்ககிட்ட சொல்லணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ரீசெண்ட் டேஸாக ப்ரிப்பரேஷன் எல்லாரும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்றதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தே ஹாவ் ஸ்டார்டட் டு கால். ஸோ அவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, சார் எனக்கு 75 தான் சார் வந்துச்சு லாஸ்ட் இயர், எனக்கு 79 தான் சார் வந்துச்சு, எப்படி சார் நான் இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 30% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு சொல்லிகிட்டே இருக்காங்க. பட் அதே டைம் 90+ எடுத்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் இயரும் இருக்காங்க. ஸோ அதையும் வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும், ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ எதுக்காக அவங்களால அந்த 80 லிமிட்டே தாண்ட முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, they have been using the same strategy. இதுக்கு முன்னாடி இந்த ஓல்டு சிலபஸோட ஸ்ட்ராட்டஜியை அப்படியே என்ன பண்ணியிருக்காங்கன்னா நியூ சிலபஸுக்கும் வந்துட்டு அவங்க இது பண்ணியிருக்காங்க. கொஸ்டின் ஸ்டைல் வந்து மாறி இருக்கு, பட் இன்னும் அந்த ஓல்டு கொஸ்டின் ஸ்டைல்ஸே வந்து அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ தட் இஸ் த மெயின் செகண்ட் ரீசன். தேர்ட் ரீசன் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, this syllabus demands practice. ஸோ அப்போ ப்ராக்டிஸ் வந்து கண்டிப்பாக பண்ணணும். ஸோ அதை எப்படி பண்ணலாம், ஸோ ஹவு ஐ எம் கோயிங் டு ட்ரெயின், ஹவு ஐ எம் ட்ரைனிங் அப்படின்றதையும் அடுத்தடுத்து நம்ம வந்து பார்க்கலாம், ஓகே. ஸோ 95+ இஸ் ஆர் டார்கெட். ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அப்போது நம்மளோட சிலபஸை இப்போ 3 விதமாக நம்ம வந்து பிரிக்கணும். ஸோ எந்த இதை ஃபஸ்ட்டு நம்ம வச்சுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி டு த டஃபஸ்ட், அதாவது எங்கே மார்க்ஸ் ரெடியூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பர் டே 8 hours நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. 8 hours ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அதில் கண்டிப்பாக நீங்கள் 4 hours குரூப் 2 2Aக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஸ்பெசிஃபிக்காக. ஸோ இப்போ ஆல்ரெடி குரூப் 1 வந்து 26 வேகன்சிஸ்ன்னு சொன்னோன்னே இப்போ வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க 2 2Aக்கு. ஸோ இப்போ 8 hours ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா 4 hours should be given to what, உங்களோட லாங்குவேஜ் பேப்பர். ஸோ லாங்குவேஜ் பேப்பருக்கு நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ அதில் நீங்கள் 2 hours இங்கே இருக்கக்கூடிய இந்த டாபிக்ஸ், நான் எந்தெந்த டாபிக்ஸ் இப்போ யூனிட் 1 கிராமர் இருக்குது, வெக்காபுலரி இருக்குது. ஸோ யூனிட் வைஸ் உங்களுக்கு நான் ப்ரையாரிட்டி இப்போ வந்து பிரிக்க போகிறேன். ஸோ எந்தெந்த ப்ரையாரிட்டியில் என்னென்ன வைக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ் கோஸ் டு இந்த டாபிக், இந்த இது அப்படின்றத நான் சொல்லுவேன். ஸோ அதில் 4 hours வந்துட்டு 2 hours இந்த எமர்ஜென்சி டாபிக்ஸ், அதாவது எங்கே வந்துட்டு மார்க்ஸ் ரெடியூஸ் ஆகும், எங்கே நீங்கள் எவ்வளோ படித்தாலுமே படித்த மாதிரி இருக்காது. ஸோ அந்த டாபிக்ஸ்லாம் நம்ம இங்கே வந்து இன்க்ளூட் பண்ண போகிறோம். செகண்ட் 1 hour வந்துட்டு யூ ஆர் கோயிங் டு கிவ் இட் ஃபார் தி ப்ராக்டிஸ் செஷன் ஏரியாஸ். ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் தான் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். அண்ட் தேர்ட் ஏரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் கன்சிஸ்ட் ஆஃப் த லீஸ்ட் மார்க்ஸ் as well as it is also very easy. படிக்காமையே ஆன்சர் பண்ணலாம் until you have the language skill. ஓரளவுக்கு நீங்கள் படிக்காமையே அங்கே வந்து ஆன்சர் பண்ணலாம். ஸோ அப்போது இந்த 3 ஏரியாவாக நம்ம வந்து இப்போ வந்து பிரிக்க போகிறோம். ஸோ நீங்கள் 50% ஆஃப் த டைமிங்கை நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுக்கணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ அந்த 4 hours ஃபார் எக்ஸாம்பிள் அதில் எந்தெந்த யூனிட்ஸுக்கு நம்ம ஜென்ரல் இங்கிலீஷில் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி எப்போவுமே வந்துட்டு கிராமருக்கு கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கணும், ஓகேங்களா. ஸோ கிராமருக்கு கண்டிப்பாக கொடுங்க. ஸோ எல்லாருக்கும் தெரியும் 25 கொஸ்டின்ஸ் இருக்கு. செகண்ட் ஏரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா vocabs. செகண்ட் ஏரியா வந்துட்டு vocabs. ஸோ இங்கே வந்து ஜஸ்ட் உங்களுக்கு 15 மார்க்ஸ். ஆனால் அதிகமாக படிக்கக்கூடிய ஏரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா vocabs தான். அதிகமாக படிக்கக்கூடிய ஏரியா, அதிகமாக நீங்கள் மக்கப் பண்ணக்கூடிய ஏரியா vocabs. ஸோ
கிராமர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், vocabs 15, ஸோ 30-40 மார்க்ஸ் இங்கேருந்தே வரப்போகுது. ஸோ இப்போ இந்த ரெண்டு மெத்தடுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ கிராமர், vocabs. அப்போது கிராமரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கான்செப்சுவல் கிளாரிட்டி இல்லைனாலே இதில் வந்து 25 out of 25 எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. ஸோ ஒரு கிராமரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பேசிக்ஸ், செகண்ட் நீங்கள் பண்ண வேண்டியது ஸ்கூல் புக் ஏரியா, தேர்டு எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ். இந்த மூணு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா கிராமரில் நீங்கள் 25 out of 25 ஃபார் ஷுவர் எடுப்பீங்க. அண்ட் நான் எப்போவுமே என் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிராமரை பற்றி பெருசாக கவலைப்பட வேணாம், பேசிக்ஸை நல்லா ஸ்ட்ராங் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆப்ஷன்ஸை வச்சே நான் சொல்லி கொடுக்குற மெத்தட்ஸ் இந்த வேர்ட்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம், திஸ் இஸ் த ஆன்சர் அப்படின்றத நீங்கள் சொல்லிடலாம் நான் சொல்லுவேன். ஸோ ஐ வில் ஆல்வேஸ் சே டு மை ஸ்டூடெண்ட்ஸ், don't worry about grammar, I will make sure that you are scoring 25 out of 25. But when it comes to vocabulary பொறுத்த வரைக்கும் இப்போ டாபிக்ஸ் எடுத்துக்கலாமே, ஒரு சில டாபிக்ஸ் இப்போ பாருங்க, சினோனிம்ஸ் எடுத்துக்கோங்க, ஆண்டோனிம்ஸ், ஹோமோஃபோன்ஸ், கொலோகேஷன்ஸ், idioms and phrases. idioms and phrasesக்குலாம் தனி புக்கே இருக்கு, phrasal verbsக்கு தனி புக்கே இருக்கு, ஸ்பெல்லிங் ஆஃப் வேர்ட்ஸ் சிம்பிளாக வந்து சேர்க்குறேன். அகாமடேஷன் ஸ்பெல்லிங்கே வந்துட்டு நான் எப்போவுமே ஒவ்வொரு தடவை நான் கிளாஸில் எப்போல்லாம் ஸ்பெல்லிங் ஆஃப் வேர்ட்ஸ்ன்ற டாப்பிக்கை நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கணும், எப்போவுமே ஒரு சில வேர்ட்ஸ் நான் அகைன் அண்ட் அகைன் கேட்டுருவேன், அகாமடேஷன் கேட்டுருவேன். ஸோ இந்த மாதிரி கேட்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் வேர்ட். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம மிஸ்டேக் பண்ணோம், செகண்ட் டைம் நம்ம மிஸ்டேக் பண்ணோம்னா அதுவும் உங்களுக்கு ஞாபகம் வரும், தேர்ட் டைம் நம்ம தான் அந்த கிளாஸில் கரெக்டாக சொன்னோம்ல. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர், நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, பிக்கப் பண்ணுவீங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் ஆகணும், வேர்ட் கிரியேஷன், சிங்குலர் ப்ளூரல். ஸோ சிங்குலர் ப்ளூரல்லாம் பொறுத்த வரைக்கும் 0 plurals 0 singulars. ஸோ இதுதான் வந்துட்டு மேக்ஸிமம் டிஎன்பிஎஸ்சி ஏரியாவிலேருந்து அதிகமாக கேட்கக்கூடிய ஏரியா. ஸோ இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க, இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டெரிவேட்டிவ்ஸ் அண்ட் அப்ரிவியேஷன்ஸ், டேஞ்சரஸ் பார்ட், இம்பார்ட்டன்ட் அண்ட் டேஞ்சரஸ் பார்ட், நோட் பண்ணிக்கோங்க, அப்ரிவியேஷன்ஸ் அண்ட் டெரிவேட்டிவ்ஸ். ஸோ இதில் தான் வந்து லாஸ்ட் இயர் 2025 நடக்கும்போது நிறைய பேரால் அந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ண முடியல, பிகாஸ் தட் டெரிவேட்டிவ் ஆர் திஸ் அப்ரிவியேஷன் வாஸ் நாட் ஃப்ரம் அவர் புக். ஸோ அப்போது இந்த வருஷம் அது புக்கில் இருந்து எக்ஸ்பெக்டட். ஸோ புக்கில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை வந்து நீங்கள் கவர் பண்ணிடணும். இன்னொரு ஸ்கூல் புக் சொல்கிறேன், ஸ்கூல் புக். சார் ஸ்கூல் புக் எல்லாமே கலெக்ட் பண்ண முடியல, எஸ் ஐ கிவ் அன் சொல்யூஷன், வி ஹவ் ஆல்சோ லான்ச்ட் அவர் புக். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லிவிடுவேன். ஸோ முக்கியமாக கிராமர், vocabs இந்த ரெண்டு ஏரியா, இந்த vocabsல முக்கியமாக அப்ரிவியேஷன்ஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன்ஸ், idioms and phrases, phrasal verbs, ஸ்பெல்லிங் ஆஃப் வேர்ட்ஸு, ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஆர் கோயிங் டு நோ அரவுண்ட் 4000 வேர்ட்ஸ் ஃப்ரம் சினோனிம்ஸ், 2000 வேர்ட்ஸ் ஃப்ரம் ஆண்டோனிம்ஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் ஒரு 2000 வார்த்தை. ஸோ இப்படியே நீங்கள் சொல்லிட்டே போனீங்க அப்படின்னா மொத்தம் இருக்கிற டாப்பிக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட 25,000 வேர்ட்ஸ் நீங்கள் மனப்பாடம் பண்ணியிருக்கணும். ஸோ இது வந்து ஒரே நாளில் பண்ண முடியுமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ அதை வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரே ஒரு சோர்ஸ்லேருந்து எடுத்துடலாமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ ஆல்ரெடி லாஸ்ட் இயர் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தவங்க இந்த வருஷம் உங்களோட வேர்ட் vocabs இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ தட் இஸ் ஆல்சோ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மேக் ஷுர் யூ ஆர் டூயிங் தட். ஸோ அப்போது இந்த இடத்துல திஸ் சாப்டர் டிமாண்ட்ஸ் யோர் டைம், டிமாண்ட்ஸ் யோர் எஃபர்ட். ஸோ அப்போது இந்த இடத்த வந்து நீங்கள் எப்போவுமே கான்சன்ட்ரேஷனாக வச்சுக்கணும். அடுத்ததாக வந்துட்டு நம்மளோட யூனிட் 5 என்னது, டெக்னிக்கல் டேர்ம்ஸ். ஸோ இதுவுமே கிட்டத்தட்ட என்னன்னு பார்த்தீங்கன்னா படிக்க வந்துட்டே இருக்கும். பட் என்னென்ன நம்ம டெக்னிக்கல் டேர்ம்ஸ் தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்கணும். டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக தெரிஞ்சுக்கிறது, கம்ப்யூட்டர் டேர்ம்ஸ், ஹெல்த் ரிலேட்டட் டேர்ம்ஸ், பியூரோக்ராட்டிக் டேர்ம்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேர்ம்ஸ், ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட் டேர்ம்ஸ், எக்கனாமிக்கல் ரிலேட்டட் டேர்ம்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம சின்ஸ் வி ஆர் கோயிங் டு ஒர்க் ஃபார் த கவர்மெண்ட் எங்கெங்கெல்லாம் வந்துட்டு என்ன மாதிரியான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, ஸோ அந்த மாதிரியான டிபார்ட்மெண்டல் வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ தட் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட் ஃபார் டெக்னிக்கல் டேர்ம்ஸ். ஸோ டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அஃபிஷியல் கரஸ்பாண்டன்ஸ்னால் வில் பி ட்ரைனிங் யூ, நாட் அன் இஷ்யூ. ஸோ அஃபிஷியல் கரஸ்பாண்டன்ஸ்னால் எந்த டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் எதுக்கு போய் அணுகணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ 1, 2, 5. ஸோ மேக் ஷுர் உங்களோட 4 ஹார்ஸில் 2 ஹார்ஸ் உங்களோட டெய்லி ப்ரிப்பரேஷனில் நீங்கள் கிராமர், vocabs, டெக்னிக்கல் டேர்ம்ஸை கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணணும். சார் அதுக்காக எப்படி சார் 2 ஹார்ஸில் நான் எப்படி சார் 3 படி, ஒரு நாள் இது படிங்க, அடுத்த நாள் இது படிங்க, நெக்ஸ்ட் டே இது படிங்க.
ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி படிக்கணும் அந்த 2 hours, ஸோ தட் இட் won't மேக் யூ போர்ட். ஓகேங்களா? ஸோ 7 chaptersல 3 முக்கியமான சாப்டர்ஸை நம்ம உள்ளே கொண்டு வந்துட்டோம். ஸோ கிட்டத்தட்ட என்ன பார்த்தோம்? 40 + 10 50 மார்க்ஸ். இந்த 50ல நீங்கள் 49 எடுத்துட்டீங்க அப்படின்னா யுவர் ஸ்கோர் கேன் பிகம் நீங்கள் கரெக்டாக அக்யூரஸியாக இங்கிட்ட சொல்லக்கூடிய இந்த சாப்டர்ஸ் எல்லாம் போட்டுடலாம். ஏன்னா அது ரொம்ப ஈஸி. ஒருவேளை இங்கிட்ட எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல by your hard work, if you score 49, there are chances that your marks can come up to 99. இந்த இடத்துல 50 எடுத்தீங்கன்னு வைங்க, even 100 is possible. ஏன்னா இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஏரியாஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களால் வந்து அச்சீவ் பண்ண முடியும். அது எனக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த 3 இதில் 50க்கு if you are capable of scoring 48 plus 45 plus, your marks will definitely be above 95. ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் 3 நம்ம பார்த்தாச்சு. இந்த செகண்ட் ஏரியா, அதாவது 4 ஹவர்ஸில் 1 hour டைம் கொடுக்கணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் எதுக்கெல்லாம் வந்து வெயிட்டேஜ் கொடுக்கணும்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் ரைட்டிங் ஸ்கில்ஸ். யூனிட் என்னது? ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வந்துட்டு 5, யூனிட் 5. ஓகே, இதை வந்து நோட் டவுன் பண்ணிக்கோங்க. இது யூனிட் 4, சாரி ஒரு இதில் நான் இது பண்ணிட்டேன். யூனிட் 4, யூனிட் 5 அண்ட் யூனிட் 3. ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் ரைட்டிங் ஸ்கில்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் ஏரியா. இதில் வந்துட்டு ப்ராக்டிஸ் தான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் 20 questions லாஸ்ட் இயர். ஸோ எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட இங்கிலீஷ் பேப்பர் மட்டும் செம வெயிட்டாக இருந்துச்சுன்னு எல்லாரும் சொன்னாங்களா? எல்லாருமே கிட்டத்தட்ட 1/4 கிலோ இருந்துச்சு. நானுமே வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அப்போது அவ்வளோ பேஜஸை நீங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே நான் அப்படியே போய் ரீட் பண்ணி நான் வந்து ஆன்சர் பண்ணிடுவேன் சார். ஏன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் தானே. ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின் ஸ்டைல்ஸே வந்து நிறைய மாறி இருக்கு. ஸோ அப்போது இட் டிமாண்ட்ஸ் ப்ராக்டிஸ். ஒரு கண்டினியூஸாக நீங்களே வந்து என்ன பண்ணணும்? டெய்லி இது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இதுதான் நம்ம கரெக்டாக வந்து ஒவ்வொரு நாள் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வந்தோம்னா கண்டிப்பாக நம்மளால் அந்த கொஸ்டினை பார்த்தோன்னா வித்தின் 10 seconds ஐ கேன் ஆன்சர். ஸோ அதுதான் வந்துட்டு இட் ஷுட் பி ட்ரெயின்ட் ஹியர். ஸோ இது எல்லாமே நம்மளோட பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு கண்டினியூஸ் ரிகரஸ் ப்ராக்டிஸ் ஆர் பீன் கிவன் இன் யூனிட் 5 அண்ட் யூனிட் 3. ஸோ அதை பற்றி நீங்கள் எந்த கவலைப்பட வேணாம். இஃப் யூ ஆர் இன் ஆர் பேட்ச் கண்டிப்பாக அதை வந்து நான் மேக் ஷுர் யூ ஆர் ஸ்கோரிங் ஃபுல் மார்க்ஸ் இன் திஸ் ஏரியா. ஸோ 1, 2, 3, 4, 5 இன்னும் 2 சாப்டர் தான். என்னது? யூனிட் 6 டிரான்ஸ்லேஷன், அதுக்கப்புறமா யூனிட் 7 லிட்ரரி ஒர்க்ஸ், யூனிட் 6 5 மார்க்ஸ், இது வந்து 15 மார்க்ஸ். ஸோ இங்கே 20 மார்க்ஸுக்கு கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்னா 20 out of 20 இங்கே எடுக்கணும். இந்த இடத்துல 20 out of 20. ஸோ அடுத்தது இந்த இடத்துல என்ன பண்ண போகிறீங்க? இந்த இடத்துல ஸோ இதில் வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வந்துட்டு 20 questions இருக்கு. அது போக ரைட்டிங் ஸ்கில்ஸ் வந்து 10. ஸோ 30 questions. ஸோ 30க்கு நீங்கள் எவ்வளோ எடுக்கணும்? 30க்கு எவ்வளோ எடுக்கணும்? மினிமம் 29 ஆர் மேக்ஸிமம் 30 எடுக்கணும். ஸோ ஓகே, ஸோ இங்கே 20 out of 25லாம் எடுக்க முடியுமா சார்? எஸ். ப்ரோஸ் போயட்டில் வந்துட்டுலாம் நீங்கள் வந்து ரொம்ப வீக்காக இருக்கீங்கன்னு சொல்லி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த போயட் ஆத்தர் டேபிளே நம்ம வந்து உங்களுக்காக கிட்டத்தட்ட பாருங்கள் சைஸ் உங்களுக்கு தெரியும், ரொம்ப பெரிய சைஸில் நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து கண்டிப்பாக எல்லா புக்ஸோடையும் நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா வி ஆர் ப்ரொவைடிங். ஸோ இது மூலமாக நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் உங்களோட போயட் ஆத்தரை பார்த்து பயப்பட தேவையில்லை. ஸோ அதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் கலர் கோடிங் கரெக்டாக கொடுத்துருப்போம். ஸோ இப்போ என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கோ அது எதெல்லாம் நீங்கள் மக்கப் பண்ணணும். ஸோ இதை எப்படிலாம் நம்ம வந்து பிரிச்சிருக்கோன்றதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஆத்தர், 1 second. ஸோ ஃபஸ்ட்டு ஆத்தர்னு பிரிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் நேஷனாலிட்டி, இயரு, ப்ரொஃபஷன், அவங்களோட ஒர்க்ஸ் என்னென்ன புக்ஸ்லாம் எழுதியிருக்காங்க, அவங்களோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஸோ ஒவ்வொன்றுக்கும் போல்டாக நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் ஜஸ்ட் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான், டெய்லி இதை ஒருக்க பார்க்கணும். ஓகே ஃபைன். ஸோ இந்த மாதிரி பாரத் ரத்னா, ஸோ லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் யார்? ஓகே, ராஜகோபாலாச்சாரி. அது மட்டும் இல்லாமல் நோபல் பிரைஸ் இன் லிட்ரேச்சர் 1913 வின் பண்ணவர் நம்மளோட ரவீந்திரநாத் தாகூர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்துட்டு அந்த இடத்துல நீங்கள் ஸ்டிக் பண்ணி படிக்கும்போது இந்த இடத்துல உங்களுக்கு தேவையான அந்த ஒவ்வொரு மார்க்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதில் வந்து அச்சீவர்ஸ் கண்டிப்பாக 20 out of 20 எடுப்பாங்க. 20 out of 20. அடுத்தது ஓரளவுக்கு இல்லை சார், ஏன்னா ஹார்ட் ஒர்க்கை நம்புகிறேன் சார், நான் கண்டிப்பாக முடியும். எஸ், 30 out of 30 கேன் பி ஈஸிலி ஸ்கோர்ட் இன் திஸ் ஏரியா.
ஸோ அப்போ இந்த ரைட்டிங் ஸ்கில்ஸில் இருக்கக்கூடிய டாபிக்ஸை இப்போ நம்ம வந்து ஒரு சில முக்கியமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ரைட்டிங் ஸ்கில்ல லெட்டர்ஸ் வந்து இட் இஸ் நாட் அன் இஷ்யூ, ஈஸியாக நம்ம வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். பட் when it comes to jumbled sentences, find the right order of sentence, inference, blank and also making queries. ஸோ இதுக்கெல்லாம் வந்து ரிகரஸ் ப்ராக்டிஸ் இருக்கணும். ஸோ இதுக்கு ரிகரஸ் ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் யூ கேன் ஈஸிலி ஸ்கோர் 10. ஸோ அதே மாதிரி தான் ரீடிங் காம்படிஷன் எடிட்டோரியல் இருக்கே சார், எடிட்டோரியல்ஸ்லாம் படிக்கணுமா? எடிட்டோரியல்ஸில் இருந்து அதை நம்ம சிம்பிளிஃபைடு மேனருக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி குரூப் 2 எப்படி கேட்பாங்களோ அந்த ஸ்டாண்டர்டில் தான் நம்ம வந்து ட்ரெயின் பண்ணுவோம். ஸோ அதனால நீங்கள் அதுக்கும் பயப்பட வேணாம். வாட் டஸ் த ஆத்தர் சே, வாட் கொஸ்டின் கேன் பி ஃப்ரேம்ட், வாட் ஆர் த சென்சஸ் யூஸ்ட் ஹியர், வாட் கொஸ்டின் கேன் பி ஈஸிலி ஆஸ்க்ட் ஹியர், பிக் அவுட் த கரெக்ட் டேர்ம்ஸ். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ரீடிங் காம்படிஷனில் லாஸ்ட் இயர் கேட்டிருக்காங்க. ஸோ அதை தாண்டி ஒரு வேளை கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கான ட்ரைனிங்ஸும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரம் அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் லைக் சென்ட்ரல் போர்டு எக்ஸாம்ஸில் எப்படி கேட்டிருக்காங்களோ we will bring that model and train you. ஸோ அப்போ என்ன ஆகும்னா you will make sure இந்த 30 மார்க்ஸை ஒரு மென்டார்டு ஒரு ப்ராக்டிஸோட இந்த 30 out of 30 நான் வந்து உங்களுக்கு உறுதி செஞ்சிருவேன். ஸோ லிட்ரரி ஒர்க்ஸுக்கு as we said நம்மளோட புக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஆல் 7 யூனிட்ஸ்க்கு பக்காவாக இருக்கும். முக்கியமாக இப்போ வந்து as I said ஃபார் எக்ஸாம்பிள் போய்ட் ஆத்தர் ஓகே சார், பட் எனக்கு எப்பயுமே வந்துட்டு இந்த டைலாக்ஸ் இப்போ நம்ம இந்த பர்சன் வந்து இந்த டைலாக்ஸ் சொன்னாங்க சார், அதை வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், எல்லாம் அங்கங்கே இருக்குது, நிறையா இருக்குது. ஓகே ஃபைன். ஸோ இப்போ இந்த நைட் த கோஸ்ட் காட் இட், ஸோ நிறையா கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ அந்த கேரக்டர்ஸ்லாம் என்னென்ன கேரக்டர்ஸ், அவங்களோட டிஸ்கிரிப்ஷன்ஸ். ஸோ கேரக்டர் டேபிள்னு சொல்லி உங்களுக்கு கேரக்டர்ஸை பிரித்து கொடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட். ஸோ இந்த 20 out of 25 எடுக்கக்கூடிய செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பில்லர் கேரக்டர் அனலைசிஸ். தேர்ட் டைலாக் இம்பார்ட்டன்ஸ். ஸோ இந்த டைலாக் இருக்கக்கூடிய டைலாக்ஸ் எல்லாமே இவ்வளோ டைலாக்ஸ் தான் இருக்குது இந்த லெசனில். ஸோ இந்த டைலாக்ஸ் எல்லாத்தையுமே இன் சிங்கிள் பிளேஸ் வித் த பிக்டாரிக்கல் மெமரி உங்களை வந்து ஸ்டடி பண்ணுறதுக்கு வி ஹவ் மேட் திஸ் ரெடி. ஸோ தேர்ட் பில்லர் டு நாட் லூஸ் மார்க் இன் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஹார்ட் கொஸ்டின் ஏரியா இஸ் டைலாக். ஸோ டைலாக்ஸோட இதுவும் வந்துட்டு உங்களுக்கு இதுக்குள்ளே வருது. சார் அதை தாண்டி என்ன சார், நான் சினோனிம்ஸ் ஆண்டோனிம்ஸ்லாம் எல்லா இடத்துலையுமே படிக்கணுமே சார், அது வந்து வொக்காப்ஸ் தான். அப்போ 6 to 12 உங்களுக்கு தேவையான எல்லா சினோனிம்ஸ் ஆண்டோனிம்ஸுமே உங்களுக்கு வந்து இருக்குது ஃப்ரம் ஆல் ப்ரோஸ், ஆல் போயம் அண்ட் ஆல். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு லிட்ரரி ஒர்க்ஸுக்கு தேவையான புக் பேக்கோட சொல்யூஷன்ஸில் இருந்து உள்ளே இருக்கக்கூடிய கீ இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸில் இருந்து ஸோ இந்த மாதிரி சொல்லக்கூடிய இந்த டேபிள்ஸ் எல்லாமே இந்த 15 out of 15க்கு உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். டிரான்ஸ்லேஷனுக்குமே நம்ம வந்துட்டு கிட்டத்தட்ட வேர்ட் டிரான்ஸ்லேஷன், அது போக வந்துட்டு சென்டென்ஸ் டிரான்ஸ்லேஷன், டென்ஸ் டிரான்ஸ்லேஷன் எல்லாமே உங்களுக்கு ஹெக்டிக்காக நம்ம இது பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மளோட கிளாஸஸில் வேர்ட் டிரான்ஸ்லேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஸோ ஒவ்வொரு கேட்டகரியாக சூஸ் பண்ணி வேர்ட் டிரான்ஸ்லேஷனில் ஒரு செஷனுக்கு ஒரு 50 வேர்ட், ஸோ இந்த மாதிரி பல செஷன்ஸ் இருக்கும். ஸோ மினிமம் எக்ஸ்ட்ராவாக புக்கை தாண்டி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸும் நம்ம வந்து ட்ரெயின் பண்ணிட்டு வரோம். ஓகேங்களா? ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும் 20 out of 20 is easy to score, 30 out of 30 is possible to score. But however, who wants 95 plus must champion 3 topics: grammar, vocabs and technical terms. ஸோ இதில் இருந்து இந்த 3 ஏரியாவில் 50க்கு வெறும் 5 கொஸ்டின் தான் தப்பு பண்ணும் மேக்ஸிமம், வெறும் 5 கொஸ்டின். ஸோ அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா your score will become 95 plus. 95 plus. ஒருவேளை இந்த 95 plus லைட்டாக ஸ்லாக் ஆகுது சார், இங்கே வந்து நான் 28 தான் சார் போட்டேன், ஓகே, ஸோ இங்கே வந்து ஒரு 19 தான் சார் போட்டிருக்கேன், 3 மார்க்கை மைனஸ் பண்ணுங்க. 92 is a very achievable score, 95 is an targetable score and 95 plus can be strengthened and it can also be achievable score அப்படின்றத நான் இங்கே வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இதை வந்து நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது கட் ஆஃப் வந்து இதை நீங்கள் 95 ப்ளஸ் எடுத்தீங்கன்னா உங்களோட எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே 95 நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணுறீங்க, ஓகே டன். ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் I will always say my students to target 23, okay. So polity subject பொறுத்த வரைக்கும் if you are going to score around 15க்கு ஒரு 13 அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன், 13 questions நீங்கள் வந்து 15 or 13, ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதை கால்குலேட் பண்ணுங்க. ஸோ இங்கே 6 + 5 11 10
13. 131 marks with 3 subjects is purely achievable. And இந்த 3 subjects தான் வந்துட்டு உங்களோட 3 pillars to clear prelims. 3 pillars to clear prelims. ஓகேங்களா? ஸோ ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு இது 3மே கண்டிப்பாக நீங்கள் 95%க்கு மேலே ஸ்கோர் பண்ணணும். எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருந்தாலும் 23 out of 25, 95 out of 100. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அது போக சின்ஸ் தேர் ஆர் நோ நெகட்டிவ் மார்க்ஸ், நீங்கள் வில் ஹாவ் அன் அட்வான்டேஜ் ஆஃப் 7 questions. ஸோ 138 உங்களால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் உங்களோட கட் ஆஃப் மேக்ஸிமம் 150+ வச்சுக்கலாமே. 150+. ஃபார்வர்ட் கேஸ்ட்டை தவிர எல்லாருக்குமே ஓகேங்களா 150+. ஸோ இப்போ உங்களுக்கு தேவை வெறும் 12 மார்க் தான். ஸோ அப்போது நீங்கள் அடுத்ததாக நீங்கள் என்ன பண்ணணும்னா யூனிட் 5க்கு உங்களுக்கு 20 questions கேட்க போகிறாங்க. 6ல் உங்களுக்கு 20 questions கேட்க போகிறாங்க. ஸோ உங்களுக்கு இங்கேயே வந்து 40 இருக்குது. ஸோ இந்த 40ல் நீங்கள் 12 ஸ்கோர் பண்ணாலே நீங்கள் என்ன பண்ணலாம், யூ கேன் கிளியர் திஸ் எக்ஸாம்ஸ் ப்ரிலிம்ஸை உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஸோ உங்களோட ஒரு ஸ்மார்ட்டான ஸ்ட்ராட்டஜி, இப்போ நோட்டிஃபிகேஷன் நியராக இருக்கிற இடத்துல உங்களோட ஸ்மார்ட்டான ஸ்ட்ராட்டஜி என்ன இருக்கணும்னா திஸ் ஷுட் பி. ஸோ இப்போ நான் அந்த இடத்துல 12 தான் சொன்னேன், நீங்கள் இந்த இடத்துல 20 எடுத்துட்டீங்க. வாட் இஸ் த ஸ்கோர்? +20. your score is 158 and you are compulsory, you are 100% eligible for 2 as well as 2A. You 100% will be qualifying to the mains. ஸோ அப்போது இதுதான் வந்துட்டு யோர் ப்ரிப்பரேஷன் மோட். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ எனக்கு இங்கிலீஷ் நல்லா வரும் சார், அடித்து அதை நாக் அவுட் பண்ணணும். அதை ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் என்ன பண்ணணும்னா யூ ஷுட் மேக் ஷுர் 95+. மேக்ஸ் கண்டிப்பாக படிக்கணும், வரலன்ற வார்த்தையே வரக்கூடாது. வரலனாலும் அதை வர வச்சு படிக்கணும். 23. பாலிட்டி ஒன்லி 1 புக், லக்ஷ்மிகாந்த் புக். ஸோ அந்த புக்கை மட்டும் நீங்கள் எடுங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் அட்டை டாட்டாக படிங்க. யூ வில் ஈஸிலி ஸ்கோர் 13 or 15. ஸோ அதுக்கப்புறமா யூனிட் 5 யூனிட் 6க்கும் நான் ஒரு சில இது வச்சுருக்கேன், ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். ஐ வில் எக்ஸ்பிளைன் தட் டூ. ஸோ அந்த இது எதுக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன்னா இதுக்காக தான். ஸோ இந்த 3 நீங்கள் அச்சீவ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் தொட்டுட்டிங்கனாலே என்ன பண்ணிடலாம், நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணிவிட்டு யூ கேன் மூவ் ஹாப்பிலி. ஓகே, ஸோ இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதெல்லாம் நான் அங்கேயே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ என்னோட சைடில் இருந்து ஒரு 100% சிலபஸ் கவர் பண்ணுறதுக்கு எப்படி வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னோட மென்டார்ஷிப். இதை வந்து நீங்கள் யூ கேன் ஆல்சோ டூ இன் ஓன் ப்ரிப்பரேஷன், பட் யூ கேன் ஆல்சோ டூ வித் மை மென்டார்ஷிப் ஆல்சோ. ஸோ மென்டார்ஷிப்பில் உங்களுக்கு டவுட் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்கும். ஐ வில் பி சப்போர்ட்டிங் த்ரூ அவுட். நீங்கள் எந்த சப்ஜெக்ட்டுக்கு என்ரோல் பண்ணுறீங்களோ ஐ வில் பி தேர் டு சப்போர்ட். ஓகேங்களா? ஸோ அதில் எந்த ஒரு விஷயமும் இல்லை. ஸோ இப்போ 3.5 hours நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்க பர் டே. கேதரிங் சோர்ஸஸோ இல்லை ஒரே இதை மட்டும் நீங்கள் நம்பி பிளைண்டாக படிக்கிறதோ, படிச்சுட்டு அதை ரிவைஸ் பண்ணாமல் இருக்கிறதோ, அது மாதிரிலாம் எதுவும் இருக்காது. ஸோ நம்ம சைடில் இருந்துட்டு யூ won't need to gather any sources, but I will make sure you are completing your book wise, syllabus wise. அது போக I will also be asking questions and oral test எல்லாமே இருக்கும். ஸோ again and again நீங்கள் அதை வந்து படிச்சுட்டே வரும்போது you will make sure you are revising it properly. ஸோ நான் வந்து how to plan the day அப்படின்னு கேட்குறீங்கன்னா you don't need to plan. I will just give you the schedule and I will take care of it. And அது போக நான் என் சைடில் இந்த சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கணும் அந்த இன் பிட்வீன் டேஸ் அப்படின்றதையும் நான் சொல்லிடுவேன். ஸோ மென்டார்ஷிப் வந்து எப்படி நடக்கும் அதெல்லாம் லாஸ்ட்டாக பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் வாட். But when you're own preparing, you can easily prepare. But what you need to do is அதை கன்சிஸ்டன்டான மோடில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய வேகன்சிஸ் அண்ட் சேலஞ்சஸில் you should make sure you are first studying it, understanding it, revising it, writing tests, and also at last you should make sure the whole syllabus-யுமே நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்குறீங்க. ஸோ 5 பஞ்சதந்திராஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் you can make sure you have been preparing in a correct method like a topper. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஸோ நம்மளோட இது எப்படி இருக்கும் மென்டார்ஷிப்போட கிளாஸஸ் ஒன்றே ஒன்று தான். நீங்கள் எப்போனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எப்போ ஜாயின் பண்ணுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் Day 4 ஜாயின் பண்ணுறீங்களா? ஓகே, ஸோ இதுதான் உங்களோட ஃபஸ்ட் கிளாஸ். இதுக்கு முன்னாடி இருக்கிறதுலாம் உங்களுக்கு வந்து ஃபைனலாக நான் வந்து என்ன பண்ணிடுவேன்னா உங்களுக்கு டீச் பண்ணி கொடுத்துருவேன் இதில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ். ஸோ இப்போ இந்த 6th யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 படித்தாதான் இது புரியுன்றது கிடையாது. சென்டென்ஸ் டிரான்ஸ்லேஷன், டிபார்ட்மெண்டல் டேர்ம்ஸ், ரீடிங் டேர்ம்ஸை இதுக்கு முன்னாடி நம்ம அட்டன் பண்ணாதான் இங்கே வந்து இது இருக்குன்றது கிடையாது. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னு பாருங்கள். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ப்ராக்டிஸ் ஏரியா தான், வேர்ட் டிரான்ஸ்லேஷன் ப்ராக்டிஸ் ஏரியா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேர்ம்ஸ் ப்ராக்டிஸ் ஏரியா.
ஸோ இந்த ப்ராக்டிஸ் ஏரியாவெல்லாம் நான் ரெக்கார்டட் வீடியோஸாகவும் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று, நீங்கள் அந்த ரெக்கார்டட் வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பார்க்கலாம். ஆர்எல்ஸ் யூ கேன் வெயிட் டில் த சப்ஜெக்ட் இஸ் ஹேண்டில் பை மீ. 100% ஐ வில் பி ஹேண்டிலிங். அதுக்காக தான் இதில் முக்கியமாக இந்த மாதிரி நம்ம வந்து செட் பண்ணியிருக்கோம். நீங்கள் நாளைக்கு வரீங்க, ஃபஸ்ட் கிளாஸ்லேருந்து ஐ கேன் ப்ரொவைட், பட் அனதர் டீச்சர் வில் பி டீச்சிங். பட் அது வந்து நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டீங்க. யூ ஆர் பர்சனலி ஜாயினிங் பிகாஸ் ஐ நீட் டு ட்ரெயின் யூன்றதுனால. ஸோ அப்போ நான் என் சைடில் இருந்து வாட் ஐ எம் டூயிங் இஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 100% சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணணும். அதுதான் என்னோட டார்கெட். ஸோ அது எப்படி இருந்து வந்தாலும் சரி, இட் இஸ் நாட் அட் ஆல் அ ப்ராப்ளம். ஆனால் எதுக்கு கனெக்ட் இருக்கணும் அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ நான் அதுக்கு தகுந்தாப்புல தான் என்ன பண்ணுவேன்னா என்னோட ஸ்டடி மெத்தடாலஜியை கொண்டு போவேன். ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பக்காவாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ 6th term to Unit 1 Unit 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை நீங்கள் Day 5லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எனிதிங் டசன்ட் மேட்டர். ஸோ அப்போது ஆல் ஆட் நம்பர்ஸ் என்ன பண்ணியிருக்கோம், உங்களுக்கு சிலபஸ் வைஸ் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஆல் ஈவன் டேஸில் நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு வந்துட்டு ஸ்கூல் புக் வைஸ் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ அப்போது ஸ்கூல் புக் வைஸும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு வரோம், சிலபஸ் வைஸும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரேன். ஸோ 2 times நான் உங்களுக்கு சிலபஸை இன்டைரக்டாக கம்ப்ளீட் பண்ணுறேன். ஓகேங்களா? அப்போது அது மட்டும் இல்லாமல் ரெக்கார்டட் வீடியோஸ் அப்படின்னு வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த நாள் இந்த இதை நீங்கள் படிச்சுட்டு வரணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போது என்ன பண்ணுவீங்க, கிராமருக்கு ரெக்கார்டட் வீடியோஸை 100% உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணிவிடுவேன். ஸோ இப்போ வந்து Day 1 Day 2 வந்துட்டு சின்ஸ் வி ஆர் சேயிங் ஆல்டர்னேட்டிவ் டேஸ் தான் கிளாஸ். எவ்ரி மண்டே, எவ்ரி வெனஸ்டே, எவ்ரி ஃப்ரைடே 8 PM உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். 1 or 2 1.5 hours வந்து உங்களுக்கு டியூரேஷன். அப்போ இன்பிட்வீன் டியூஸ்டே என்ன பண்ணணும், நீங்கள் 3 days நீங்கள் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் படிப்பீங்க. மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே. அது போக உங்களுக்கு 4th day கொடுத்துருக்கோம், 5th day கொடுத்துருக்கோம். ஏன்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ இந்த அளவுக்கு நான் எதுக்குமே வந்து கேப்ஸ் கொடுத்ததில்லை. இதுக்கு மட்டும் தான் 5 நாள் கொடுக்குறேன்னா அப்போ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் இருந்து எவ்வளோ கேள்விகள் ரிஃப்ளெக்ட் ஆகும், அதோட அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் உங்களால் வந்து கன்கார்டையும் வந்து என்ன பண்ண முடியும், சாம்பியன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதை வந்து நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி என் சைட்லேருந்து 2 times சிலபஸ் கம்ப்ளீஷன் அண்ட் உங்களுக்கு இது வந்து நான் வந்து மூவ் ஆன் பண்ணுவேன். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் உங்களுக்கு இங்கிலீஷ் மேலே இருக்கக்கூடிய பயம் போயிடும். ஸோ அப்போ ப்ராக்டிஸ் செஷனுக்கு ப்ராக்டிஸ் செஷன் எங்கெங்கெல்லாம் வந்து மக்கப் பண்ணுமோ மக்கப் ஏரியாஸ். ஸோ அந்த மாதிரி எல்லாமே கொடுத்து பாருங்கள். ரீடிங் காம்பினேஷன், ஜம்பிள் சென்டென்ஸ், ரீடிங் காம்பினேஷன், இங்கேயே 3 தடவை ரீடிங் காம்பினேஷன். எதுக்காக? பிகாஸ் த கொஸ்டின் பேப்பர் டிமாண்ட்ஸ் 20 questions ஃப்ரம் யுவர் சைட். அப்போ 20க்கு 20ன்றது எடுத்தால் தான் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி செகண்ட் லெவல் யூனிட்ஸ் பார்த்தோம்ல 30 out of 30 எடுக்க முடியும். அப்போ அந்த 30 out of 30 எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களை போட்டு பெஸ்டர் பண்ணுவேன். இந்த இதை திருப்பி 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 நீங்கள் ஒரே விஷயத்தை என்ன பண்ணுவீங்க, லைக் அந்த ஃபார் எக்ஸாம்பிள் லைக் கராத்தே கிட்ல இந்த ஒரே நம்ம வந்து அந்த கோட்டை எடுத்து போடுற மாதிரி உங்களை ஒரே டாபிக்ஸை வச்சு நான் என்ன பண்ணுவேன்னா உங்களை ட்ரெயின் பண்ணிகிட்டே இருப்பேன். சார் எனக்கு வரும் சார், நீங்கள் நம்ப நான் இன்னும் போட்டு உங்களை வந்து என்ன பண்ணுவேன்னா புஷ் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்போ என்ன ஆகுனா, யூ வில் பி வெரி கான்ஃபிடென்ட் வென் யூ ஆர் கோயிங் டு see the question paper in our exam. ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஓகே சார், இட்ஸ் ஆல் ஃபைன் அண்ட் குட். ஹவு டு ஜாயின் த கோர்ஸ், எந்த மாதிரி ஜாயின் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிஃபோர் கோயிங் இன் டு தட், நம்மளோட புக்ஸ் வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு இட் இஸ் கோயிங் டு கோ அவுட் ஆஃப் ஸ்டாக். ஸோ புக்கை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. திஸ் புக் ஃபார் ஷுர் வில் மேக் யூ ஸ்கோர் ஃபுல் மார்க்ஸ். கிட்டத்தட்ட நான் சொன்ன அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு கண்டிப்பாக நான் வந்து என்னோட புக்ஸ்லேருந்து வந்து உங்களுக்கு ஒரு சில ரெஃபரன்சஸை நீங்கள் எடுத்து படிக்கணும்னு நான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் புக்கை வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த புக்கை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால நத்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன். பிகாஸ் இந்த புக்கு வந்து நான் ரொம்பவே வந்து குவாலிட்டி மேடாக பண்ணியிருக்கிறதுனால தேர் இஸ் நாட் கோயிங் டு பி தட் மச் ப்ராஃபிட். பட் எதுக்காக நான் அகைன் இந்த புக்கை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் வரைக்கும் சார் என்னால் வந்துட்டு நிறைய பேர் வந்து எங்கேருந்து படிக்கிறதுனே தெரில சார், ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. பட் லாஸ்ட் இயர் ஐ couldn't do that to be personally frank. பட் இந்த வருஷம் அதுக்காகவே நான் என்னோட டைமை கிட்டத்தட்ட மீ ஆஸ் வெல் அஸ் மை ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து இந்த புக்கை வந்துட்டு we have done for around 12 months ரிசர்ச். ஸோ ரிசர்ச்சில் பண்ணி அதுக்கப்புறமா அதை பிரிண்ட் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம வந்து டிஸ்பேச் பண்ணுறது காரணம் என்னென்னா, ஜென்ரல் இங்கிலீஷ் ஆஸ்பிரன்ஸுக்கு ஒரு நல்ல புக் இருக்கணுன்றதுனால தான். ஸோ ஐ ஜஸ்ட் கேம் ஃபார்வர்ட் டு சப்போர்ட் யூ. ஸோ ப்ளீஸ் யூட்டிலைஸ் த புக் அப்படின்றது தான் ஏ சைடில் இருந்துட்டு ஐ எம் ஜஸ்ட் சேயிங் யூ. ஓகேங்களா? ஸோ இந்த புக்கோட பவர் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி படிக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஓகேங்களா? ஏன்னா இட் வாஸ் ஜஸ்ட் மேட் ஃப்ரம் மை எண்ட் வித் வெரி கைண்ட் அண்ட் அஃபெக்ஷனட் மேனர் ஃபார் அவர் ஜென்ரல் இங்கிலீஷ் ஆஸ்பிரன்ஸ். ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் சார், ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்மளோட ட்ரைனிங்கில் 2 இருக்குது.
ஃபஸ்ட்டு வந்து நம்ம எக்கோசிஸ்டம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ் கோர்ஸ் வித் புக் ஃபுல் எக்கோசிஸ்டம் கோர்ஸ், ஜென்ரல் இங்கிலீஷ் ஃபுல் எக்கோசிஸ்டம் கோர்ஸ் தான் நீங்கள் வந்து என்கொயர் பண்ணணும். ஸோ இது எதுக்காக ஃபுல் எக்கோசிஸ்டம் கோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோன்னா, உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் அவைலபிளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லைவ் கிளாஸஸ் இருக்கும், செகண்ட் ரெக்கார்டட் இங்கிலீஷ் கிளாஸ், டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம், இங்கிலீஷ் ஸ்டடி புக் நம்மளோட புக் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம், ப்ரோஸ் அண்ட் போயட் ஆத்தர் போஸ்டர் எல்லாமே இதில் அவைலபிளாக இருக்கும். முக்கியமாக நான் சொன்னேன் பார்த்தீங்களா, உங்களோட அந்த கட் ஆஃப் ரீச் பண்ணுறதுக்கு யூனிட் 5 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஸ் வெல் அஸ் இந்தியன் தமிழ்நாடு சொசைட்டி அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஏரியா ஜிஎஸ் யூனிட் 5 இந்தியன் எக்கனாமி தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனோட ஃபுல் ரெக்கார்டட் வீடியோஸ் தாட் பை மை செல்ஃப். ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாகவே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இதில் கிட்டத்தட்ட உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் 50+ வீடியோஸ் இருக்கும். ஸோ எல்லாமே உங்களுக்கு வெரி டேட்டா பேக்ட் ஆஸ் பர் தி 2026 கரண்ட் அஃபேர்ஸோட உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அண்ட் ஓஎம்ஆர் புக்லெட் உங்களுக்கு வந்துட்டு ஓஎம்ஆர் புக்லெட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது மாதிரி 3 புக்லெட்ஸ் வந்து இதில் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இவ்வளோ ஃபீச்சர்ஸ் எதுக்காக நம்ம ப்ரொவைட் பண்ணுறோன்னா, இன் வெரி லோ ப்ரைஸ். ஏன்னா நம்ம கோர்ஸ் மட்டும் தனியாக பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, புக் இல்லாமல் கோர்ஸ் மட்டும் தனியாக பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணக்கூடிய ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3500. பட் புக்கோட நீங்கள் ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா 899 பே பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஜிஎஸ் யூனிட் 5ஓட வேல்யூ தனியாக மட்டும் வாட் இஸ் த ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 4500. ஏன்னா 2 யூனிட்ஸ் முக்கியமான யூனிட்ஸ். அகைன் நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். கரண்ட் அஃபேர்ஸ் வர அப்டேட்டட் ஆஸ் பர் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே வரக்கூடிய ஏரியா தான் இது. ஸோ அது வந்து எவர் லிவிங் கண்டென்ட்டாக நம்ம வந்து கன்வே பண்ணிட்டே வரும். ஸோ அதனால அதோட ப்ரைஸ் தனியாக பர்ச்சேஸ் பண்ணும்போதே 4500. அது எதுக்காக உள்ள இன்க்ளூட் பண்ணியிருக்கோம்னா, இட் இஸ் ஃபார் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் ஆஸ்பிரன்ஸ். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே உங்களோட ப்ரைஸ் வந்து 4399க்கு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா என்ரோல் பண்ணிக்கலாம். கிளாஸஸ் ஆஸ் ஐ செட் மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே 8 PM நடக்கும். வீடியோஸ் எல்லாமே ரெக்கார்டடாக வந்துடும். லைவ் நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்க, வாட்ச் பண்ணல, ரெக்கார்டடாக கூட நீங்கள் அப்புறமா கூட வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நோட் டவுன் பண்ணிக்கோங்க. என்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 9115049115 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து என்ரோல் பண்ணிக்கலாம். இல்லை சார் எனக்கு புக்கு வேணாம் சார், புக்கு இல்லாமல் ஏதாவது காம்போ இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, லைவ் கிளாஸஸ் இருக்கும், ரெக்கார்டு டெஸ்ட் பேட்ச் நம்ம இங்கிலீஷ்க்கு ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். ப்ரோஸ் அண்ட் ஆத்தர் போயட் வந்து கிடையாது, சாரி, இது வந்து இதில் இன்க்ளூட் ஆயிருக்கு, இது வந்து கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த 3 விஷயங்கள் சின்ஸ் யூ ஆர் பையிங் த கோர்ஸ் உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். 3500க்கு நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிடலாம். ஸோ இதில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சாலும் யூ கேன் ஜாயின். இல்லை சார் நான் ஆல்ரெடி புக் வாங்கிட்டேன் சார் அப்படின்னா என்ன சார் பண்ணலாம்? யூ கேன் பர்ச்சேஸ் திஸ் அண்ட் சென்ட் த ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப் த புக். பர்ச்சேஸ் பண்ண பில்லை சென்ட் பண்ணிவிட்டு யூ கேன் அப்கிரேட் டு தி எக்கோசிஸ்டம் கோர்ஸ். எக்கோசிஸ்டம் கோர்ஸில் உங்களுக்கு தேவையான நான் சொன்ன எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகிடும். ஓகேங்களா? ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் சார் ஐ நீட் ஒன்லி டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு த டெஸ்ட் பேட்ச் இஸ் ஆல்ரெடி கிவன் அனௌன்ஸ்மெண்ட் ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம், இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோ தான். ஸோ அதை வந்து நீங்கள் பாருங்கள், ஃபுல் டீட்டெயில்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஜூலை 3 வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து கிராமர் கோர்ஸ் வந்து நம்ம ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இப்போ இருந்து கிராமர் ஃபுல் கோர்ஸ் வந்துட்டு ஃபுல் டெஸ்ட் பேட்ச்சில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவை இந்த மந்த்லேருந்து எடுக்கணும். லாஸ்ட் மந்த் வந்து எதில் ஜாயின் பண்ணாலுமே உங்களுக்கு இருந்துச்சு. ஸோ இதில் ஜாயின் பண்ணுறவங்க நீங்கள் டெஸ்ட் பேட்ச் மட்டும் வாங்கிக்கலாம், இல்லை இங்கிலீஷ் டெஸ்ட் பேட்ச் ஜிஎஸ் டெஸ்ட் பேட்ச் எல்லாமே புக்கோட நீங்கள் ஆட் ஆன்லையும் வாங்கிக்கலாம். ஸோ அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா ஐ வாண்ட் டு ஜாயின் வி வில் வின் டெஸ்ட் பேட்ச் அப்படின்றத 9115049115 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட வந்துட்டு வி ஆர் கம்ப்ளீட்டிங் டுடேஸ் செஷன். ஸோ இப்போ நான் என் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பர்சனலாக ஒன்று சொல்கிறேன், ஃபஸ்ட்டு அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிலபஸ் இஸ் நாட் டஃப். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிலபஸ் இஸ் நாட் டஃப். நான் இப்போ உங்களுக்கு பிரித்து காட்டிட்டேன். யார் என்ன சொன்னாலும் சரி, ஒரு ஸ்டூடெண்ட் உங்க கூட பக்கத்தில் உட்காந்து படிக்கலாம், மேபி அவங்களுக்கு இங்கிலீஷ் வரல, இல்லை தே மே பர்சனலி ஃபீல் இட் இஸ் ஹார்ட். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது யூ ஷுட் நாட் கெட் அப்செட். ஃபஸ்ட்டு பாயிண்ட், நீங்கள் உங்களால் முடியும் அப்படின்றத நம்பி உங்களோட ப்ரிப்பரேஷனை பண்ணணும். சிமிலர்லி when there is a Tamil or English student, நீங்கள் இங்கிலீஷ் ப்ரிப்பேர் பண்ணும்போது தமிழோ இல்லை நீங்கள் தமிழ் ப்ரிப்பேர் பண்ணும்போது இங்கிலீஷோ, என்னோட இது ரொம்ப ஈஸியாக இருக்குது, உங்களோடது என்ன இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா, ஸோ அதையும் வந்து நீங்கள் கேட்க வேணாம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் வரவங்களுக்கு தமிழ் வராது, தமிழ் வரவங்களுக்கு இங்கிலீஷ் வராது. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கும், லாங்குவேஜ் பேரியர்ஸ் இருக்கும். ஸோ அதனால தான் டிஎன்பிஎஸ்சி வந்து நீங்களே சூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அவங்க கிட்ட போய் கருத்து கேட்டாலும் இட் இஸ் டோட்டலி ராங். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான்,
ஃபிக்ஸ் யுவர் மைண்ட், டேக் யுவர் புக் ஃபுல்லாக ரீட் பண்ணுங்க. ஓகே, இதெல்லாம் நமக்கு தெரியும். ரிவைஸ் பண்ணிட்டோமா செக் பண்ணுங்க. ரிவைஸ் பண்ணியிருக்கோமா, நம்மள ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். ஸ்டடி ரிவைஸ் ரெடி, ஸ்டடியை டிக் பண்ணிக்கிட்டு போய்ங்க. ஸோ இன்னும் நம்ம ரிவைஸே பண்ணல. ஓகே, அந்த டாபிக் இன்னைக்கு ரிவைஸ் பண்ணுவோம். ஓகே ஃபைன். திடீர்னு ஒரு நாள் எல்லா டாபிக்ஸும் முடிச்சுட்டே வருவீங்க. சார் நம்ம ரிவைஸ் பண்ண மாதிரியே இல்லை, எனக்கு மறந்த மாதிரியே இருக்கே சார். டக்குன்னு போங்க, இன்னொருக்க ரிவைஸ் பண்ணிட்டு ரெடி. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பயப்படவே மாட்டீங்க. சைக்காலஜிக்கலாக நீங்கள் ரெடி ஆகிருப்பீங்க அந்த சப்ஜெக்ட்டுக்கு. So all the very best students, any doubts or any queries, or if you want to join the courses, please contact 9115049115. And kandipa இந்த வருஷம் I'll be there to support you throughout the process. நம்ம எல்லா நோட்டிஃபிகேஷன் வரட்டும், I'll be there to support. பட் இப்போ இருந்தே உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. பிகாஸ் இந்த வருஷம் குரூப் 1 வெரி மினிமல் வேகன்சிஸ். குரூப் 4ஓட குரூப் 2ல ஆஃபீஸர் கிரேட் லெவல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை வந்து டார்கெட் பண்ணுங்கள். இஃப் இன் கேஸ் உங்களால் முடியாத பட்சத்துக்கு நீங்கள் குரூப் 4க்கு மூவ் ஆன் பண்ணுங்கள். எப்போயுமே குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 போகாமல் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 வந்து உங்களோட ஸ்டடி ஸ்ட்ராட்டஜிஸை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ. See you in the next video.